இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு பழனிசாமி, வயசு 62, திண்டுக்கல். அவரு சிவியரா நீ பெயின் ரொம்ப நாளா இருந்திருக்கு. அவர் சமையல் வேலை பார்த்திருக்காங்க, ஹாஸ்டல்ல இருந்திருக்காரு. ஸோ சிவியரா நீ பெயின், அதுக்காக நிறைய இன்ஜெக்ஷன்ஸ், மெடிசின்ஸ் இது மாதிரி எடுத்துட்டே இருந்திருக்காரு. போக போக என்ன ஆயிருக்கு, பேக் பெயினும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. 2 பாதத்துலையும் மதப்பும் வர ஆரம்பிச்சிருக்கு, எரிச்சலும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பைனுக்கு பார்த்தா L4, L5, L5S1 2 லெவல்லையுமே சிவியரா டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஸ்பைனல் கேனலோட டயமீட்டர் 8 mm ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பா உடனே ஆபரேஷன் பண்ணுங்கன்ற மாதிரியான அவங்களோட ஃபேமிலி டாக்டருமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. இங்க ஒரு 12 நாள் இருந்தாங்க. கம்ப்ளீட்டா நல்லாவே சரியாயிட்டாங்க. பயோசியோமீட்டர் ரிப்போர்ட் இருக்கு. அவர் வரும்பொழுது அவருக்கு 40+ இருந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ 10+ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி முழங்கால் வலியும் அவருக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. பேக் பெயினுமே சுத்தமாவே குறைஞ்சிருச்சு. அந்த இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுனது, காலை பிடிச்சி இழுத்தது எல்லாமே சரியாயிடுச்சு. நல்லாவே இருக்காரு. கிட்டத்தட்ட 80 to 90% நல்லாவே சரியாயிட்டாரு. உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா, எனக்கு பேக் பெயினும் இருக்கு, நீ பெயினும் இருக்கு, நான் என்ன பண்றதுன்ற மாதிரியான ஒரு வருத்தத்தில் இருக்கீங்களா, உங்களோட ரிப்போர்ட்ஸை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு பேசுறேன். உங்களை ஆபரேஷன்ல இருந்து காப்பாத்துறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ.